Taste the Daily. நியூஸ் ஜே தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். உரிமை குரல் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்ம இன்னைக்கு என்ன தலைப்பின் விவாதிக்க போறோங்கிறத சிறப்பு தொகுப்பை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நாங்க மட்டும் ஆட்சிக்கு வந்தால் அரசு ஊழியர்களுக்கு அதை செய்வோம் இதை செய்வோம் என்று ஆசை வார்த்தை கூறி ஆட்சிக்கு வந்தது திமுக. 520 வாக்குறுதிகளில் 309வது வாக்குறுதியாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவோம் என்ற வாக்குறுதியை 311வது வாக்குறுதியாக இடைநிலை ஆசிரியர்களுக்கான சம வேலைக்கு சம ஊதியம் என்று அரசு ஊழியர்கள் செவிலியர்கள் என்று அனைத்து தரப்பு மக்களுக்கும் கொடுத்த வாக்குறுதியை மறந்தது போல நடிக்கும் திமுகவின் அராஜகத்தால் கொந்தளித்து கிடக்கிறார்கள் அரசு ஊழியர்கள். கொடுத்த வாக்குறுதியை ஏன் நிறைவேற்றவில்லை என்று கேட்டால் காசு இல்லை என்றார் முன்னாள் நிதி அமைச்சர். தற்போதைய நிதி அமைச்சராவது ஏதாவது சொல்வார் என்றால் அவர் வாயை கூட திறக்க மாட்டேன் என்கிறார். பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்வேன் என்று சொல்லிவிட்டு இப்போது அவர்களை லெப்ட் ஹேண்டில் டீல் செய்கிறது திமுக. போராடினால் கைது, வாய் பேசினால் வேலையை விட்டு தூக்கி விடுவோம் என மிரட்டுவது என்று எங்க கோரிக்கைகளுக்காக போராடக்கூட எங்களுக்கு உரிமை இல்லையா என்று கேட்டால் தன் பாசிச முகத்தை காட்டுவது, இதுதான் திமுக அரசு ஊழியர்களுக்கு காட்டும் நன்றியா? கடந்த 2021 தேர்தலில் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முக்கிய காரணமாக இருந்ததே இந்த அரசு ஊழியர்களின் ஓட்டுக்கள் தானே. இதை திமுகவே வாக்குமூலம் கொடுத்திருக்கிறதே. ஆனாலும் ஆட்சிக்கு வந்தவுடன் நன்றி மறந்து இப்படி தன் கோரமுகத்தை காட்டுவதாக நொந்து கிடக்கிறார்கள் அரசு ஊழியர்கள். அதனால்தான் மாநிலம் முழுக்க வீதிக்கு வந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். தங்கள் எதிர்ப்பையும் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். 4.5 ஆண்டுகால போராட்டத்தின் அடுத்த கட்ட நடவடிக்கையாக 2026 ஜனவரி 6ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை நடத்துவோம் என்று அரசு ஊழியர் ஆசிரியர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பான ஜாக்டோ ஜியோ அறிவித்துள்ளது. ஏற்கனவே போக்குவரத்து ஊழியர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள், மருத்துவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள், சத்துணவு ஊழியர்கள், ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் என துறைதோறும் போராட்டங்கள் தான். ஆனால் கொஞ்சம் கூட இரக்கம் காட்டாமல் இருக்கிறது ஸ்டாலின் தலைமையிலான அரசு. தமிழக அரசு ஊழியர்கள் முன்னெடுத்த போராட்டத்தில் ஆசிரியர்களும் இணைந்தால் மாணவர்களின் தேர்வுகள் பாதிக்கப்படுமே. ஆனால் அதையெல்லாம் இந்த அரசு கிஞ்சித்தும் கண்டுகொள்ளவில்லையே. அரசு ஊழியர்களின் கோரிக்கைகளை பரிசீலிக்க ஒரு குழு போட்டதோடு சரி, வேறு ஒரு துரும்பை கூட கிள்ளி போடாமல் அப்படியே கிணற்றில் போட்ட கல்லாய் கிடக்கிறது அந்த குழுவும். இவைதான் அரசு ஊழியர்களின் கோபத்தை அதிகரித்திருக்கிறது. ஏற்கனவே திமுக மீதுள்ள அதிருப்தியால் சிறுபான்மையின மக்கள் இனி திமுக பக்கம் ஆதரவே கொடுக்க மாட்டோம் என்று முகத்தை திருப்பிக் கொண்டு இருக்கும் சூழலில் தற்போது அரசு ஊழியர்களும் திமுகவிற்கு எதிராக மாறிவிட்டதால் அச்சத்தில் இருக்கிறதா திமுக? நிலைமை இப்படியே இருந்தால் எதிர்வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் அரசு ஊழியர்களின் வாக்குகளை வாங்க என்ன செய்ய போகிறது இந்த விடியா திமுக? அரசு ஊழியர்களை கை கழுவ பார்க்கிறதா திமுக? திமுகவை வீட்டுக்கு அனுப்ப தயாராகி விட்டார்களா தமிழ்நாட்டு மக்கள் என்பன போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு விடை தேடுகிறது இன்றைய நியூஸ் ஜே உரிமை குரல் நிகழ்ச்சி. இன்றைய உரிமை குரல் நிகழ்ச்சியில செவிலியர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களை நம்ப வைத்து ஏமாற்றிய திமுக, கடும் அதிருப்தியில் இருக்கும் மக்கள் திமுகவை வீட்டுக்கு அனுப்ப தயாராகிவிட்டார்களா தமிழ்நாட்டு மக்கள் என்ற கேள்விக்கு தான் விடை தேட இருக்கிறோம். கருத்துரையாளர்களை அறிமுகம் செஞ்சு வைக்கிறேன். அதிமுகவிலிருந்து ஜவஹர் அலி இணைய வழியாக இணைகிறாரு. வழக்கறிஞர் டாக்டர் ஜிஎஸ் மோகன் இணைகிறாங்க. அரசியல் விமர்சகர் குமாரராஜா இணைகிறாங்க. வழக்கறிஞர் ஹரிஹரன் ராஜா இணைகிறாங்க. அனைவருக்கும் வணக்கம். ஜவஹர் அலி சார் வணக்கம். சொல்லுங்க சார். வணக்கம் சார். இப்போ நம்ம திமுக ஆட்சியில எல்லாருக்கும் எல்லாம் என்ற ஒரு பட்ஜெட்டை போட்டாங்க. இப்ப எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சிருச்சா திமுக ஆட்சியில? எல்லாருக்கும் எல்லா அல்வாவும் கிடைச்சிருச்சு, அவ்வளவுதான். அதாவது எல்லாருக்கும் எல்லாம்னா அல்வா தான். அல்வா கொடுக்கறதுல அவ்வளவு வல்லவர்கள். நாங்க எப்படி வேணா அல்வா கொடுப்போம் அப்படிங்கறது அதனுடைய அர்த்தம். அதை நம்ம தவறா புரிஞ்சுக்கிட்டு 2021 அவர்களுக்கு ஓட்டு போட்டோம். அவங்க அல்வா கொடுக்கறதுல எப்படி வல்லவர்கள், பொய் சொல்வதில் எப்படி ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துல அவங்க PhD பட்டம் வாங்கினவர்கள் என்பதை எல்லாம் மக்கள் மறந்துட்டு 2021 மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுப்போமே,
இவங்க கலர் கலரா வந்து அல்வாவை கொடுக்குறாங்களே, நம்ம வித்தியாசமா பார்க்கலாமா அப்படின்னு நினைச்சிட்டு தான் சொன்னாங்க. அதான் அன்னைக்கே சொன்னோம், இவங்க சொல்வதெல்லாம் பொய், சாத்தியமில்லாத வாக்குறுதிகள்லாம் சொல்றாங்க. அது தமிழ்நாட்டு மக்களுக்கு அது சாத்தியமே இல்லை. ஏன்னா இவர்கள் பொய்களை சொல்லி மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வர துடிக்கிறார்கள். இவர்களுடைய எண்ணம் எல்லாம் வந்து 10 வருஷம் வந்து ரொம்ப மோசமான நிலையில காஞ்சி கிடக்கிறான். ஏன்னா இவனுங்க வந்து ஊரா, அதாவது வந்து ஆட்சியில் இருக்கும்போது மக்களுடைய சொத்துக்களை எல்லாம் அபகரிச்சு நில ஊழல் செய்வதில் அப்படி பேர் பெற்றவர்கள். அந்த நிலையில் அந்த 10 வருடம் ரொம்ப மோசமான நிலையில இருக்கிறாங்க. இவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்துட்டால் தமிழ்நாடு சுடுகாடா ஆயிடுங்கிறது வந்து பல்வேறு சமயங்களில் 2021 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் எடுத்து சொன்னார். ஆனால் மக்கள் அதை வந்து நம்பல. ஆனா இன்னைக்கு எப்படிடா இப்படிப்பட்ட ஒரு ஆட்சிக்கு நாம வாய்ப்பை கொடுத்தோண்டு வந்து அந்த அளவுக்கு ஒரு கொடூர முகத்தோட இந்த ஆட்சியாளர்களை பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் தான் ஏற்பட்டிருக்கு. இவங்க யாரதான் சார், அதாவது வந்து யாரை ஏமாத்தல, அதாவது வந்து அரசு ஊழியர்களே ஆசிரியர்களே ஏமாத்தினதா சொல்றீங்க. யாரை ஏமாத்தல உங்க சொல்லுங்க? மக்களை ஏமாத்தலையா? நகை கடனை ரத்து செய்வோம் சொல்லி மக்களை ஏமாத்தலையா? கல்வி கடனை ரத்து செய்வோம் சொல்லிட்டு மாணவர்களை ஏமாத்தலையா? லேப்டாப் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்களே கல்லூரி மாணவர்களை ஏமாத்தலையா? அதே போன்று சிறுபான்மை மக்கள் நீங்க சொன்ன மாதிரி தலைப்பில் சொன்ன மாதிரி 5% இடஒதுக்கீட்டை உயர்த்தி தருவோம் சொல்லி அந்த சிறுபான்மை மக்களை ஏமாத்தலையா? யாரெல்லாம் மாதம் மாதம் மின் கட்டணத்தை நாங்கள் கொண்டு வருவோம், இப்படி ஒண்ணு அதாவது சொன்ன வாக்குறுதிய நிறைவேற்றாததுங்கிறது ஒரு சூழ்நிலை. ஆனால் நாங்கள் எந்த சொத்து வரியை உயர்த்தவே மாட்டோம்னு ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டு அதை உயர்த்தினாங்க தெரியுமா? அதுதான் வந்து இந்த திராவிட மாடல் ஆட்சியினுடைய லட்சணம். இல்ல அவரு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா, நாங்க சொல்றதா செய்வோம், சொல்லாததையும் செய்வோம் சொல்றாரு. அதனாலதான் அதெல்லாம் ஏத்திருக்காரு. வருமோ அதுதான் சொன்னது செய்வோம், சொல்லாதையும் செய்வோம், மக்களை ஏமாத்தும். எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே? சொந்த நாட்டிலேன்ட்டு ஒரு பாட்டு ஞாபகத்து, உத்தமர் போலவே நடிக்கிறார், அவர் ஊர்களுடைய மக்களுடைய கொள்ளை அடிக்கிறார்கள். இந்த ஆட்சியாளர்களுக்கு பொருத்தமான பாட்டை அன்றைக்கே பாடிட்டு போயிட்டாங்க. அதனால வந்து இந்த ஆட்சி இப்போ இந்த ஜாக்டோ ஜியோ அவங்க யாரு, ஏதோ வந்து இந்த அரசாங்கத்துக்கு இந்த ஆட்சி வருவதற்கு காரணமாக இருந்தவர்கள். அன்றைக்கு 2021க்கு பிறகு முன்பாக அரசு ஊழியர்கள் கொரோனா காலத்தில் அரசு ஊழியர்களுக்கு அதாவது முழு சம்பளத்தை கொடுத்த அரசாங்கம் அதிமுக ஆட்சி. கொரோனா காலம் என்பது தமிழகத்திலே வருவாய் எதுவுமே இல்லாத சூழ்நிலையில கூட 7 மாசம் முழு சம்பளத்தையும் கொடுத்த அரசு அதிமுக. ஆனா அந்த சூழ்நிலையில இவர்கள் பொய் சொன்னாங்க, ஆட்சிக்கு வந்து விட்டால் நாங்கள் வந்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவோம், அதாவது ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்வோம், செவிலியர்களை பணி நிரந்தரம் செய்வோம். இதையெல்லாம் நம்பிதான் அவர்கள் அந்த ஜாக்டோ ஜியோனா யார், ஏதோ வெளிநாட்டு அமைப்போ வேற இதில் அதிமுகவுக்கு சார்ந்த அமைப்பு இல்ல. அந்த அமைப்பு அரசு ஊழியர்களுக்காகவும் ஆசிரியர்களுக்காகவும் காலகாலமாக போராடக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு வந்து இந்த அரசு இந்த ஆட்சி ஒருவருக்கு முக்கியமான காரணமா இருக்கு. இன்றைக்கு அவங்க வந்து கொதிச்சு போய் வெட்டிக்கிற அளவுக்கு, எரிமலையாக வெட்டிக்கிற அளவுக்கு அவர்களுடைய பேட்டி இருக்குது. காரணம் என்ன? 4.5 வருஷம் இப்ப அதை செஞ்சிருவோம், அப்ப அதை செஞ்சிருவோம், 1 வருஷம் அடுத்த வருஷம் செஞ்சிருவோம், அடுத்த வருஷம் செஞ்சிருவோம். இந்த லாஸ்ட் காலகட்டத்தில் கூட வந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி கூட சொன்னாங்க, தேர்தல் நெருங்கி வரும்போது நாங்க அறிவிப்பை வெளியிட்டோம். அப்புறம் கடைசியில பார்த்தா தலைமைச் செயலகத்தில் கூப்பிட்டு அமைச்சர் 3 அமைச்சர்கள் கூப்பிட்டு அவங்க எவ்வளவு எப்படி நடிக்கிறாங்கன்னு பாருங்க. 3 அமைச்சர்கள் கூப்பிட்டு உங்க கோரிக்கையை என்ன சொல்லுங்க, நாங்கள் அதிகாரிகள் ஆலோசிக்கிறோம். அட பாவீங்களா, இவ்வளவு காலம் உங்க கோரிக்கையை வலியுறுத்தி எத்தனை போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்தி மக்களுக்கு அந்த 10 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி எத்தனை பேர் முதலமைச்சர்கிட்ட கொடுத்திருக்காங்க. இது கூட தெரியாம இந்த 3 அமைச்சர்கள் கூப்பிட்டு கேட்கிறாங்களாம், உங்களுடைய கோரிக்கை என்ன சொல்லுங்க, நாங்கள் வந்து அதிகாரிகளை ஆலோசித்து முதலமைச்சர்கிட்ட கொண்டு போறோம். இது கூட தெரியாம இவங்க ஆட்சியில் இருக்கிறாங்க. அதோடதான் அவங்க என்ன தெரியுமா, எங்களுக்கு பேச்சுவார்த்தையே வேணாங்கன்னு சொல்லிட்டு வெளிநடப்பு செஞ்சுட்டு வெளியில பேட்டி கொடுத்திருக்காங்க. எங்களுடைய அடிப்படை உரிமை என்னன்னு கூட தெரியாத இந்த மக்கள் இந்த அரசாங்கத்துக்கிட்டே இந்த அதிகாரிகள்கிட்ட இந்த அமைச்சர்கிட்ட நாங்க என்ன பேசுறது?
இந்த 4.5 வருஷமா எதுவுமே செய்யாத அரசாங்கத்தை என்ன பேசுங்கிற ஒரு மனநிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. துறை அமைச்சர் இந்த துறை அமைச்சருக்கு என்னமே தெரியலையே சார். நீங்க இந்த அமைச்சர்கள் ஏதோ இந்த அதிகாரிகள் இந்த அமைப்பு ஏதோ போராடுறாங்க, அது கடைசி கட்டத்துல நமக்கு சாதகமா வந்துருவாங்க, அவர்களை நம்ம சமாளிச்சிடலாங்கிற ஒரு எண்ணத்துலதான் இந்த ஆட்சியாளர் இருந்தான். ஆனா இன்றைக்கு 23 லட்சம் அரசு ஊழியர்கள், போக்குவரத்து ஊழியர்கள், ஆசிரியர்கள், செவிலியர்கள் 23 லட்சம், அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் 75 லட்சம், கிட்டத்தட்ட 1 லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் அந்த ஒட்டுமொத்த குடும்பமே அப்படியே எரிமலையா கொதிச்சு போயிருக்காங்க. இந்த ஆட்சியில எந்த விதமான நன்மைகள் கிடைக்கல, இந்த ஆட்சியினுடைய பயண படிகள் எதுவுமே உயரல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு. அதாவது ஜாக்டோ ஜியோண்டா அதனுடைய ஜாக்டோ ஜியோக்கு அதனுடைய அமைப்பு என்னடா, ஜாக்டோ ஜாயிண்ட் ஆக்ஷன் கவுன்சில் ஆஃப் த இது டீச்சர்ஸ் தான் ஜாக்டோ ஜியோன்னு சொல்றாங்க. அவங்க அந்த அமைப்பே உள்ளவர்கள் அவர்கள் ஒரு சபதம் ஏற்றிருக்காங்க. நான் பேசினேன், மீண்டும் இந்த அரசாங்கம் இந்த ஆட்சியாளர்கள் எதிர்கட்சியா கூட வரக்கூடாது, அந்த அளவுக்கு மோசமான தோல்வியை அவங்களுக்கு கொடுக்கணும், அப்பதான் அவர்களுக்கு ஒரு பாடமாக இருக்குங்கிற நிலைமையில் இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, நீங்கள் ஆட்சிக்கு நீங்கள் அதை செய்து விடும், இதை செய்து விடுவோம், மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி விடும் அப்படியெல்லாம் சொன்னவர்கள் இன்றைக்கு மக்களுடைய வாழ்வாதாரமா இருக்கட்டும், வறுமை கோடாக இருக்கட்டும், மக்களுடைய தொழில் வளங்களாக இருக்கட்டும் மிக குறைஞ்சு போயிருக்கு. ஆனா இவர்கள் என்ன சொல்றதுன்னா, தமிழகம் எல்லா துறைகளிலும் முன்னணி மாநிலமா இருக்கு. நான் நீ மீண்டும் ஒரு சவால் விடுறேன் சார். இந்த தமிழகம் தொழில்துறையில் முன்னணி மாநிலமாக இருக்கிறதுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த போட்ட விதை அன்றைக்கு உலக பொருளாதார மாநாட்டை, உலக முதலீட்டாளர் மாநாட்டை 3 முறை நடத்தி அன்றைக்கு தொழில் வளங்களை கொண்டு அதன் மூலம் இன்றைக்கு தொழிற்சாலைகள் ஆரம்பிக்கப்பட்டு தொழிலாளர் உருவாகி அதன் மூலம் வரக்கூடிய வருமானம் உயர்ந்திருக்க தவிர, இந்த 4.5 வருஷத்துல இவர்கள் போட்ட ஒப்பந்தத்தின்படி ஒரு தொழிற்சாலை கடை இன்னும் உற்பத்தியை தொடங்கல, இன்னும் ஒரு தொழிற்சாலை கூட உற்பத்தியை தொடங்கி அதன் மூலம் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யாத நிலையில அதிமுக போட்ட அந்த விதையை வைத்துக் கொண்டு, அந்த அடித்தளத்தை வைத்துக் கொண்டு இவர்கள் மாறுதட்டக்கூடிய சூழ்நிலை. ஆனால் இன்றைக்கு தமிழ்நாடு எந்த நிலைமைக்கு போயிருக்கு, நீங்க அதாவது வரி வருவாயிலிருந்து எல்லாமே உயர்த்தி கூட தமிழ்நாட்டில் விலைவாசி உயர்ந்து இன்றைக்கு எல்லா மக்களும் பலதரப்பட்ட மக்கள், நீங்க ஒண்ணு சொல்ல தூய்மை பணியாளர்கள் அவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை மறந்துவிடக்கூடாது, ரொம்ப முக்கியமானவர்கள். அந்த மக்கள் என்ன சொன்னாங்க, உங்களுக்கு என்ன வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்தார்கள். இன்றைக்கு அவர்களுடைய நிலையில 23,000 சம்பளத்திலிருந்து 15,000 சம்பளமா உயர்த்தி அவர்கள் போராடுவது கூட உரிமை இல்லை. அந்த போராடக்கூடியவர்களே குண்டுகட்டாக தூக்கி அப்படியே வேலை தூக்கி எரிஞ்ச நிலைகள்லாம் பார்க்கலாம். அனைத்து போராட்டங்களும் அப்படிதான் அந்த அரசு அப்புறப்படுத்திட்டு இருக்கு. நம்ம தொடர்ந்து அடுத்த சுற்றுல பேசுவோம் சார். குமாரராஜா சார், திமுகவின் இந்த தேர்தல் வாக்குறுதி அரசு ஊழியர்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறதா இல்ல ஏமாற்றத்தை தந்திருக்கிறதா? இனிய உளவாக இன்னவை கூறல் கணியிருப்ப காய் கவரும் தற்று. அதாவது ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள் சுகரி வேர்ட்ஸ், அதாவது சர்க்கரை தடவிய பேச்சுக்கள். அதைத்தான் 2021 திராவிட முன்னேற்ற கழகம் தங்களுடைய வாக்குறுதியாக கொடுத்த பொழுது, எப்பொழுது எதிர்க்கட்சி எங்கெல்லாம் போராட்டம் நடைபெறுகின்றதோ அங்கெல்லாம் போய் அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் இன்றைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் போயிடுவார். போனோடனே சொல்லுவார், இங்கே பாருங்க, நாளைக்கு ஆட்சி வரப்போகிறது, வெட்டினால் வெள்ளி வரும், தட்டினால் தங்கம் வரும், தோண்டினால் இரும்பு வரும், உங்கள் வீடெல்லாம் பாலாறும் தேனாரும் ஓடப்போகிறது என்று எல்லா இடங்களுக்கும் தவறாமல் போய் சொல்லி வந்திருக்கிறார். அதற்கு ஒரு குரூப்பு, அதற்கு ஒரு இது பண்ணி இப்போ அமைச்சர்கள் இது பண்ணி சொல்லி இந்த எங்கள் கிராமத்தில் சொல்லுவாங்க, சீதைக்கு ராம சித்தப்பா, விடிய விடிய ராமாயணம் கேட்டுட்டு சீதைக்கு ராம சித்தப்பாங்கிற கதையாக 4.5 ஆண்டு காலத்துக்கு பிறகாக வந்திருந்த அமைச்சர்கள் சொல்லுங்க என்ன உங்களுடைய கோரிக்கை அப்படி என்று சொன்னால், அவர்களிடம் பேசுவதிலே என்ன இருக்கிறது என்பதைத்தான் வெளிப்படையாக அரசு ஊழியர்கள் உங்களோடு பேசுவது. நீங்கள் தூங்குகின்றவர்களை எழுப்பலாம்,
தூங்குவது போல நடிப்பவர்களிடம் எழுப்புவதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. அவன் எப்பொழுதும் எதையும் நல்லதாக செய்ய போவதில்லை என்பதை சொல்லியிருக்கிறார்கள். TNGEA என்று சொல்லப்படுகின்ற தமிழ்நாடு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் அசோசியேஷன் என்பதுதான் மிகப்பெரிய தமிழகத்தினுடைய தலைமைச் செயலகத்தில் இருக்கின்ற அதனுடைய மிகப்பெரிய அமைப்பு. அந்த அமைப்பினுடைய பொதுச் செயலாளர் அன்பிற்குரிய தமிழ்ச்செல்வி அவர்கள் சொன்னார், எதிர்க்கட்சி தலைவராக இருந்தால்தான் நீங்கள் எங்களை திரும்பி பார்ப்பீர்கள் என்றால் அந்த பதவியை நாங்கள் உங்களுக்கு தர தயாராக இருக்கிறோம். 2026 ஏற்கனவே எழுதி கொடுத்து விட்டார்கள். விவேக் ஒரு படத்தில் சொன்னார, வாஸ் ஐ எம் கோயிங் ஃபார் அன் இன்டர்வியூ, கோவிந்தா கோவிந்தா என்று சொல்லுவான். அது மாதிரி இந்த 26 தேர்தலில் என்ன நடக்கப் போகிறது என்பதை அப்பதான் சொல்லுவான். ரிசல்ட் என்னடா முன்னாடியே சொல்லிட்டான் அப்படிங்கிற கதையாக தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் தெளிவாக 26 என்ன நடக்கப் போகிறது என்பதை மிக தெளிவாக சொல்லிவிட்டார்கள். ஒன்று. இன்னொரு பக்கம், நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் இதற்கு முன்பாக ஆட்சிக்கு வராத கட்சி அல்ல, அது ஆட்சி கட்சி. 5 முறை வந்துருக்கீங்க, 6வது முறை வந்திருக்கீங்க, 7வது முறை வரப்போறது மறுதட்டிட்டு இருக்கீங்க. ஆனால் நீங்க சொல்லுவதனுடைய ஒவ்வொரு வாக்குறுதியினுடைய அதனுடைய பினான்சியல் எஃபெக்ட் என்று சொல்லப்படுகின்ற நிதி சார்ந்த சுமை எவ்வளவு வரும், அதில் ஏற்படுகின்ற விளைவுகள் என்ன என்பது இவர்களுக்கு தெரியாதவர்களா? நான் மாறுதட்டி கொண்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொரு நேரம் சொல்லுங்க, ஒரு சின்ன அரசு ஊழியருக்கு 100 ரூபாய் என்று சொன்னால் 23 லட்சம் அரசு ஊழியர் இருக்கிறார்கள் என்றால் ஏறக்குறைய 23 கோடி ரூபாய்கள் வேண்டியப்படுகிறது. அப்படி இருக்கின்ற பொழுது இதனால் ஏற்படுகின்ற நிதிச்சுமை என்பது இவர்களுக்கு தெரியும். தெரிந்து கொண்டு வேண்டும் என்று மக்களை ஏமாற்றுவதற்காக இந்த சர்க்கரை வார்த்தைகளை தேர்ந்தெடுவி எல்லாருக்கும் சொல்லிவிட்டு இவர்களே சொன்னதை போல சொன்னதையும் செய்வோம் சொல்லாதையும் செய்வோம். அவர் நம்ம ஜவஹர்லால் அவர்கள் சொன்னதை போல மதிப்பிற்குரிய தமிழ்நாடு அரசு வந்ததுக்கு இல்லாம சொல்லாத என்னன்னா யாருக்குமே எதுவுமே செய்ய மாட்டான். மீண்டும் ஒரு திரைப்படத்தில் சொன்ன மாதிரி, அண்ணன் இப்ப எல்லாம் உங்களை நம்பி இருக்கிற இவரை என்னென்ன செய்ய போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, உங்களுக்கு இது வரைக்கும் என்னடா செஞ்சிருக்கிற அப்படின்னா ஒண்ணுமே செய்யல. அதே மாதிரிதான் அவங்களுக்கும் ஒண்ணுமே செய்ய மாட்டேன் என்பதை மிக தெளிவாக இப்பொழுது கடைசி நேரத்தில் தேர்தல் நெருங்குவது, ஆகா மக்களை சந்திக்க வேண்டிய கஷ்டம் இருக்கிறது, மக்களிடம் போக வேண்டியது இருக்கிறது, அரசு ஊழியர்கள் எப்பொழுதும் நமக்கு ஆதரவாக இருப்பார்களே அவர்களையாவது நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதை உணர்ச்சி பூர்வமாக இருந்ததுதான் ஜனவரி 6ஆம் தேதி எல்லாத்தையும் தூக்கி விட்டுட்டு அரசு ஊழியர்கள் தெளிவாக சொல்லிக்கிறாங்க, நாங்கள் இந்த அரசை எதிர்த்து எங்களுடைய 10 அம்ச கோரிக்கைகளை எதிர்த்து காலவரையற்ற உண்ணாவிரதம் இருக்க போறோம். இன்னும் நம்ம தலைமைச் செயலர் 4ஆம் தேதி என்ன சொல்ல தெரியுமா, எல்லாருமே வரணும், தவறுகின்ற பட்சத்தில் உங்களுக்கு லீவ் இருக்கப்படாது, சம்பளம் கொடுக்கப்பட மாட்டாது என்று முறை தவறி பேசுவார்கள். அது முறை தவறி இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை செவிலித்தாய்களாக இருக்கின்ற செவிலியர்களை போராட்டம் நடத்திய பொழுது இங்கிருந்து கொண்டு போய் கிளாம்பாக்கத்தை கொண்டு போய் விட்டாங்க. கிளாம்பாக்கத்தில் போய் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சோன்னா அடிக்க வைக்கிறாங்க, நீதிமன்றமே சொல்லிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனால் இவர்கள் முன்பாக எதிர்கட்சியாக இருந்த பொழுது சிறு போராட்டம் நடந்தாலும் கூட என்ன ஜனநாயகத்தை குடிதொண்டு புதைக்கிறார்கள், அனைத்து இந்த அதிமுக அரசுக்கு கொஞ்சம் கூட மனித நேயம் இல்லையா, மனித இரக்கம் இல்லையா என்று கேட்கிறார்கள். ஒப்பந்த தொழிலாளர்கள் அனைவரையும் நாங்கள் நிரந்தரமாக்கி விடுவோம் என்று இன்னைக்கு கூட நம்முடைய மருத்துவத்துறை அமைச்சர் 1000 செவிலியர்களை இப்பொழுது நாங்கள் நியமனம் பண்ணியிருக்கிறோம். வருகின்ற காலங்களில் இன்னும் ஏற்கனவே 350 பேர் கொடுத்திருக்கிறோம். இருக்கிறது லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான செவிலி தாய்மார்கள். ஆனால் இவர்கள் வெறும் 1000 பேரை மட்டும் நாங்கள் நிரந்தர பணியில நியமித்திருக்கிறோம் என்று சொல்லுவது இது யாரை ஏமாற்றுவதற்கு? சரி, யாராவது ஒருவர் மன திருப்தியோடு இருக்கிறார்களா என்றால் ஒருவரும் திருப்தி இல்லை. அரசு ஊழியர்கள் திருப்தியாக இல்லை, ஒப்பந்த தொழிலாளர்கள் திருப்தியாக இல்லை, ஆசிரியர்கள் திருப்தியாக இல்லை, செவிலியர்கள் திருப்தியாக இல்லை, தூய்மை பணியாளர்கள் ஒரு நாளுக்கு செய்யாம இந்த பணி செய்யாம விட்டுட்டா நாடு நகரம் நாடு என்று ஊர் முழுவதும் நாசமாகிவிடும், நாரி போகும். அவர்களை அந்த தொழிலை நீ ஏன் பாக்குற, அதை ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் சொல்லி இரவோடு இரவாக நைட்டு 1 மணிக்கு எல்லாரும் வண்டியில ஏற்றி கொண்டு போய் ஏதாவது இடத்துல கொண்டு போய் இறக்கி விடுறது. ஒரு சாதாரண தாய்மார்களை தூய்மை பணியாளர்கள் அதிகமாக இருக்கின்ற நபர்களை அவர்களை அடித்து துன்புறுத்தி இரவு நேரத்தில் எது செய்யக்கூடாதோ அந்த விஷயங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் இவர்கள் எல்லோரும் சேர்ந்து மக்கள் யார் ஓட்டு போடுகிறார்கள்? இவர்கள்தான் தூய்மை பணியாளர்கள், ஒப்பந்த தொழிலாளர்கள், வாத்தியார்கள், செவிலித்தாய்மார்கள், சாதாரண பொதுமக்கள்.
ஒவ்வொரு மக்களும் சேர்ந்து இருக்கிறதுனால தான் இவர்கள் கண்டிப்பாக நாளுக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நாளும் வராதோ, இந்த அரசை தூக்கி எறிவதற்கான ஒரு வாய்ப்பும் வராதோ என்கின்ற அமைதி புரட்சியை ஏற்படுத்துவதற்காக மக்களும் தயாராகிவிட்டார்கள் என்பது யதார்த்தம். நன்றி 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 சார். மோகன் சார், தொடர்ச்சியான போராட்டங்கள், சத்துணவு ஊழியர்கள், செவிலியர்கள், தூய்மை பணியாளர்கள், ஆசிரியர்கள், பேருந்து ஊழியர்கள், தொடர்ச்சியாக இத்தனை போராட்டம் நடந்திருக்கு. அரசுக்கு இது என்ன உணர்த்துதுன்னு முதலமைச்சருக்கு தெரியுதா? அதாவது இந்த பணியெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஏற்கனவே பெண்டிங்கில் தான் இருக்குது. ப்ளஸ் வந்து கான்ட்ராக்ட் ரேட்டில் சில நர்சஸ்லாம் ஒர்க் பண்ணாங்க, அவங்கள பர்மனெண்ட் ஆக்கணும் சில வந்து வச்சாங்க. இது அஜிடேஷன்லாம் அதுதான். அவங்க துப்புரவு பணியாளர்கள், அவங்க டைரெக்டாக எம்ப்ளாய் கிடையாது, கவர்மெண்ட்டு ஆன் கான்ட்ராக்டில் வந்து ஒர்க் பண்ணாங்க. அதில் சில டிஃப்ரென்ஸ் இருந்தது, சேலரி டிஃப்ரென்ஸ் இருந்தது. அப்புறம் வந்து அவங்க வந்து பிஎஃப் இல்லாமல் இருந்தாங்க. இதெல்லாம் இந்த அரசு கன்சிடர் பண்ணி கொடுக்குறதாக இருக்காங்க. இப்போ இன்னைக்கு லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த இயரில் 1000 நர்ஸ் வந்து இருக்கிறதா இருக்காங்க. இல்ல சார், பர்மனெண்ட் பண்றாங்க, அதாவது டெம்பரரி. கேள்வி வைக்கிறேன், இதுல அரசுக்கு தெரிந்து தானே வாக்குறுதி கொடுத்தாங்க, நாங்க பணி நிரந்தரம் செய்வோம்னு சொல்லி தெரிந்து தானே கொடுத்தாங்க. இல்லன்னு சொல்லலையே. அத இன்னமும் நீங்க 5 வருஷம் முடிய கவர்மெண்ட் எம்ப்ளாயில சொன்ன மாதிரி வந்து அரசு ஊழியர்கள், ஒப்பந்த ஊழியராக இருக்காங்க, தூய்மை பணி, இதெல்லாம் நான் வந்து பணி நிரந்தரம் செய்வேன் தான் நீங்க வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்தாங்க திமுக அரசு. அதையே நிறைவேற்றலன்னு கேட்கிறேன். இல்லனே இல்ல, இட் இஸ் அண்டர் கன்சிடரேஷன். இப்போ கிட்டத்தட்ட இல்ல நீங்க இப்போ லேட்டஸ்டா இந்த ஜனவரியில கன்ஃபார்ம் பண்றாங்க. கிட்டத்தட்ட மெடிக்கல் ஃபீல்டு மட்டும் 4000 பீப்புள் வந்து கன்ஃபார்ம் பண்றாங்க. இது பெரிய. ஒரு வாரத்துக்கு முன்னாடி மா சுப்பிரமணியன் என்ன சொன்னாரு, பணி வழங்குறதுக்கான சாத்தியம் கூட இல்லைன்னு சொன்னாரு. திடீர்னு போராட்டங்கள் அதிகமான 1000 பேர் கொடுக்குறோன்றாரு. இல்ல அதுக்கு காலி பணியிடமே இல்லைன்னு தான் சொன்னாரு. அடிப்படை என்ன பாத்தீங்கன்னா இப்போ 9.5 lakhs crores வந்து கடன்ல இருக்கு. நம்ம இன்ட்ரெஸ்ட் அலோன் we are paying for 28,729,000 crores வந்து lakhs crores வந்து இன்ட்ரெஸ்ட் மட்டும் பே பண்றோம். சோ நமக்கு வந்து இந்த கடன்ல சுமத்த இவர்களெல்லாம் வாக்குறுதி இல்ல, வாக்குறுதி பணியிடங்களை செய்யாமலே இவ்வளவு கடனுக்கு நீங்க வட்டி கேட்டுறீங்கன்னா அப்ப என்னதான் பண்ணிட்டு இருக்கு இந்த அரசு? என்னதான் பண்ணணும், we are under consideration. அது தனியா ஒரு குழு அமைச்சு எது பாசிபிள், அதாவது இப்போ லேட்டஸ்டா அவங்க அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. பாசிபிளா இல்லனே தெரியாமலே வாக்குறுதி கொடுத்து யார் மேல சார் தவறு இது? சார் வாக்குறுதி வந்து ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்னால் கொடுக்கப்பட்டது, புரியுதுங்களா? அது மறந்துட்டோமா? இல்ல அப்படி இல்ல, ஒவ்வொரு ஆண்டும் வந்து இந்த ப்ரொபோஷன்ல இவ்வளவு பீப்புளை வந்து பர்மனன்ட் பண்றது, அந்த அடிப்படையில எவ்ரி இயர் அந்த மாதிரி பண்றாங்க. இந்த இயரும் 4000 பீப்புள் எஸ்பெஷலி ஃபார் மெடிக்கல் ஃபீல்டு பீப்புள் அவங்க வந்து இப்போ கன்ஃபார்ம் பண்றாங்க. அது சார் மா சுப்பிரமணியன் இதே இல்லன்னு சொன்னாரு சார். வேகன்சி இல்லன்னு சொல்லிட்டு திருப்பி 1000 பேரை பிளேஸ் பண்றேன், வேலை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதுலயே ஒரு கருத்து முரண் இருக்குல்ல. சிஎம் சொன்ன ஸ்டேட்மெண்ட் இது நான் சொன்னது, புரியுதுங்களா? அப்ப அதுதான் ஓவரால் வேகன்சி இருக்கு, நீங்க ஃபில் பண்ணல. இல்ல அப்படி வந்து வேகன்சி இல்லன்னு சொல்றாரு, திருப்பி ஒரு 1000 பேருக்கு அவர் வந்து நிரந்தரம் பண்றாங்க போது வேகன்சி இருக்கு இல்ல, அப்ப நீங்க மாத்தி வேகன்சி இல்ல சார். அப்போ அவங்க பணியாற்றி தான் வந்தாங்க, அவங்க கான்ட்ராக்ட் பேஸ்ல பணியாற்றினாங்க. நல்லா புரிஞ்சுங்க, அந்த பீப்புள் தான் ரெக்ரூட் பண்ணாங்க. மா சுப்பிரமணியன் தெரியாம பேசினாரா? வந்து ஒரு குழு அமைச்சு இதை ஆய்வு பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லி இருந்தாரு, புரியுதுங்களா? அதை ஆய்வு பண்ணி இன்னைக்கு டைரக்டா சிஎம்கே வந்தது. சுகாதாரத்துறை அமைச்சருக்கு எத்தனை செவிலியர்கள் பர்மனண்டா இருக்காங்க, எத்தனை பேர் ஒப்பந்த ஊழியரா இருக்காங்கன்னு கூட தெரியாம இப்பதான் ஆய்வே பண்றாரு. இல்ல தெரியாமலாம் இல்ல சார், பர்மனன்ட் பண்றதுக்கு கான்ட்ராக்ட்ல ஒர்க் பண்ற செவிலியர்களோ இல்ல செவிலியருடைய அசிஸ்டன்ட்டோ அல்லது டெக்னீஷியனோ அல்லது டென்டல் டாக்டர்ஸோ அவங்க எல்லாம் கன்சிடர் பண்ணி கிட்டத்தட்ட 1000 நர்சஸ், 2754 நர்சஸ் அசிஸ்டன்ட், அது மட்டும் இல்லாமல் 404 டாக்டர்ஸ், ஐ டாக்டர்ஸ், அப்புறம் 658 ஆபரேஷன் டாக்டர்ஸ்ல அசிஸ்டன்ட், இதெல்லாம் சேர்த்து மொத்தம் 4000 பேர் இப்போ கன்சிடர் பண்ணி அவங்களுக்கு வந்து பர்மனெண்டா பண்றதுக்கான அது ஆலோசனை முடிஞ்சு இப்போ பண்ண போறாங்க. ஸோ திஸ் வந்து கோயிங் டு பி ஹேப்பன், புரியுதுங்களா? இந்த ஆர்ப்பாட்டம் போராட்டம் வந்து இயற்கை தான், தப்பு இல்லை. அவங்களுடைய உரிமை கேட்பது அவர்களுக்கு உரிமையை நீங்க கேட்க விட சார். எப்பவுமே இன்னைக்கு இந்த இயரோ இல்ல இந்த ஆட்சியிலோ இல்ல, உரிமையை கேட்பது அந்தந்த ஆட்சியிலே அப்பப்போ அஜிடேஷன் பண்ணுவாங்க, அப்பதான் நீங்க கன்சிடர் பண்ண முடியும். போராட்டங்கள் நடத்துவது ஜனநாயக கடமை, அவங்களோட ஜனநாயகத்தை அவங்க வந்து கேள்வியா முன்வைக்கிறாங்க. ஆனா நீங்க அதை கூட கேள்வியை கூட வைக்க கூடாதுன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிருங்களே. இல்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கான்ட்ராக்ட்ல பணியாற்றுறாங்க தூய்மை பணியாளர்கள், அவங்க கான்ட்ராக்ட் பணியாற்றும் போது அவங்க வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயா பண்ணுங்க அப்படின்றாங்க. அது எப்படி பண்ண முடியும்? வாக்குறுதி 10 ஆண்டுகளா கான்ட்ராக்ட்ல வேலை செஞ்சவங்களை நாங்க வந்து பணி நிரந்தரம் செய்வோம் வாக்குறுதி கொடுத்தது இந்த திமுக. விளம்பர இடைவெளிக்கு பிறகு உரிமை குரல் தொடரும்.
இன்றைய உரிமைக்குரல் நிகழ்ச்சியில செவிலியர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களை நம்ப வைத்து ஏமாற்றிய திமுக, கடும் அதிருப்தியில் இருக்கும் மக்கள் திமுகவை வீட்டுக்கு அனுப்ப தயாராகிவிட்டார்களா தமிழ்நாட்டு மக்கள் என்ற கேள்விக்கு தான் விடை தேடிட்டு இருக்கோம். 10 ஆண்டுகள் ஒப்பந்த ஊழியர்களா இருந்தால் இந்த அரசு உடனடியாக அவர்களை பணி நிரந்தரம் செய்யும் சொல்லி இந்த திமுக அரசு வாக்குறுதி கொடுத்தது. அதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே ஆட்சியில 10 மண்டலங்கள் அவங்க வந்து கான்ட்ராக்ட் பேஸ்ல தான் ஒர்க் பண்ணதுக்கு அக்செப்ட் பண்ணிட்டாங்க. வந்து எல்லாத்துக்கும் அனைத்து துறையும் தூய்மை பணியாக அனைத்து துறைக்கும் தான் இந்த வாக்குறுதி நீங்க கொடுத்தீங்க. அதை விட்டுட்டு திடீர்னு தூய்மை பணியாளர்குள்ள போறீங்க. பேருந்து ஆசிரியர்கள் அவங்களும் அஜிடேஷன் பண்றாங்க. அப்புறம் அரசு ஊழியர்கள் அஜிடேஷன் பண்றாங்க. பிளஸ் பென்ஷன் வந்து பழைய பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வாங்கன்னு அவங்களும் அஜிடேஷன் பண்றாங்க. எல்லாமே நீங்க வாக்குறுதி உங்கள்கிட்ட வந்து கோரிக்கை அவங்களோட கேள்வி என்னன்னா மோகன் சார் ஒரே நிமிஷம், அவங்களோட கோரிக்கை என்ன? நீ தான் எனக்கு வாக்குறுதி கொடுத்த, எனக்கு செஞ்சு கொடுன்னு கேக்குறாங்க. நீங்க எதுவுமே இப்ப புதுசா ஏதோ கோரிக்கை முன்வைக்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. இல்ல நீங்க அவங்க கோரிக்கை வச்சதை நாங்க கன்சிடர் பண்ணாமலாம் இல்ல, அண்டர் கன்சிடரேஷன் தான் சார். ஆனா பாசிபிளான்னு பாக்குறோம். ஃபைனான்ஸ் கையில இல்லாம எப்படி சேலரி கொடுப்பீங்க? அது எப்படி சார் ஆட்சி காலத்துல 4.5 lakhs கடன்ல வச்சிட்டு போயிட்டாங்க. அதனால தான் இன்ட்ரெஸ்ட் இன்கிரீஸ் ஆயிடுச்சு. தேர்தல் வாக்குறுதி குழு ஆரம்பிச்சு தானே வாக்குறுதி கொடுக்குறாங்க. இப்ப கூட குழு போட்டிருக்கீங்க. அப்ப அவங்கள ஆராய்ச்சி பார்க்க மாட்டாங்க. நிதி என்ன பற்றாக்குறை இருக்கு, இதெல்லாம் சாத்தியமா சாத்தியம் இல்லையா, இதெல்லாம் பார்த்து தானே மக்களுக்கு வாக்குறுதி. இது நல்ல கேள்விதான். ஆனா அவங்க கொடுக்கும் போது ரிசர்வ் பேங்க் வந்து 4.5 lakhs கடன் கொடுத்திருந்தாங்க. தெரியாம வந்து கையெழுத்து போட்டா அந்த மாதிரி வாக்குறுதி தெரியாம கொடுத்துறாங்களா? அப்படி அல்ல. அதாவது 4.5 lakhs கடன் கொடுத்து இவங்க ஒரு 4 lakhs கடன் வாங்குறாங்க. டோட்டலா 9.5 lakhs கடன். அதாவது கேளுங்க, இதுலயே பெரிய இது இருக்கு. 4 லட்சம் கடன் இருந்தது. திடீர்னு நீங்க இந்த 4.5 வருஷத்துல கிட்ட 4 லட்சம் கோடி வாங்குறீங்கன்னா இல்ல என்ன நீங்க தமிழ்நாட்டு மக்கள் செஞ்சிருக்கீங்க? திமுக அரசு வரியை உயர்த்திருக்கு, மின்கட்டணம் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் அவங்க வந்து வசதி இல்லாதவங்களுக்கு 1000 ரூபாய் தராங்களா இல்லையா? அதுவே 1,14 லட்சம் பேருக்கு வந்து பலன் அடைஞ்சிருக்காங்க. நீங்க அதெல்லாம் பார்க்கணும். அந்த 1000 ரூபாய் வாக்குறுதி எப்ப நிறைவேற்றுறீங்க தெரியுமா உங்களுக்கு? 28 சட்டமன்றத்துல எதிர்கட்சி தலைவர் உங்க கேள்வி மேல கேள்வி கேட்டு அந்த 1000 ரூபாயை கொடுத்தீங்க. அதுவும் பாதி பேர் தான் கொடுத்துருக்கீங்க. என்ன ஒரு ஏமாற்று வேலையா அந்த திமுக அரசு மனுவை வாங்கி வச்சுக்கிட்டு நான் இன்னும் தருவோம்னு சொல்லி இன்னும் வாக்குறுதி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அது இல்ல சார், முறையா தரணும், அவங்களுக்கு உரியவருக்கு போகணும் என்ற அடிப்படையிலே ஆய்வு செய்து குழு அமைச்சு ஆய்வு செய்த அதுலயே பெரிய ஏமாற்று. அந்த அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபான்னு சொல்லிட்டு திருப்பி அதுல கொண்டு போய் கண்டிஷன் இல்ல தகுதி வாய்ந்த பெண்களுக்கு 1000 ரூபான்னு சொல்றது, குடும்ப தலைவிக்கு 1000 ரூபான்னு சொல்றது, அது பெரிய ஏமாற்று தானே? என்ன ஏமாற்றம் சொல்லுங்க? என்ன குடும்ப தலைவர்கள் 1000 ரூபாய் ஒரு திருப்பி ஒரு கட் ஆஃப் மாதிரி வச்சு தகுதி வாய்ந்த பெண் யாரோட தகுதியை நிர்ணயிக்கிறது? இப்ப ஒரு குடும்பத்துல அந்த பெண் வந்து ஆசிரியரா இருக்காரு, அந்த பெண் ப்ரொஃபஸரா இருக்கு, அவங்க குடும்பத்துல 1000 ரூபாய் வேண்டியதானே? அதுதான் ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதி. ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றல. அப்படி அல்ல. இல்ல இது கேளுங்க. அப்ப அதே மாதிரி இது சொல்லிட்டு போயிட வேண்டியது. நம்ம ஏற்கனவே நிறைவேற்ற போறது இல்ல, அதனால சொல்லிட வேண்டியது. நீங்க இல்லையே கன்சிடர் பண்ணி இன்னைக்கு வந்து அக்செப்ட் பண்ணிருக்காரு. தென் அதாவது ப்ராப்பரா எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிருக்கீங்க. இன்னும் மக்கள் பலனை அடையல. இப்போ ஈவன் 1 crore 15 lakhs people பலன் அடைஞ்சிருக்காங்களா இல்லையா? அவங்க வாங்குறாங்களா இல்லையா த்ரூ பேங்க்? இப்ப அது இல்லாம 17 லட்சம் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. அவங்க எங்களுக்கு கிளைம் பண்றாங்க, எங்களுக்கு வரல, நாங்களும் தகுதி வாய்ந்தவர்கள் தான் அப்படின்னு கிளைம், அதுவும் அக்செப்ட் பண்ணிருக்காங்க இந்த அரசு. சார் நெறியாளர் சார் சொல்லுங்க சொல்லுங்க சார். ஆக்சுவலா வந்து அவர் அப்படியே திசை திருப்பிக்கிட்டே போறாரு. அவர் அது மாதிரி திசை திருப்புதல சார் வந்து ரொம்ப வல்லவர்னு நினைக்கிறேன். அது திமுக காரர்களுக்கெல்லாம் எப்பயுமே வந்து நாம என்ன கேட்கிறோம், அவங்க எப்படி மடை மாட்டுவாங்கன்ட்டு அது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அதாவது இந்த 4.5 லட்சம் கோடிங்கிறாரு. எத்தனை வருஷத்துல 4.5 லட்சம் கோடின்னு முதல்ல கேளுங்க சார். அதாவது சுதந்திரம் அடைந்து இந்த தமிழ்நாடு அரசாங்கம் உருவானதிலிருந்து இதுவரைக்கும் 4.5 லட்சம் கோடி கடன்.
அந்த 4.5 லட்சம் கோடியில 11 மருத்துவக் கல்லூரிகள், சட்ட கல்லூரிகள், கலைக்கழகங்கள், எத்தனையோ அத்திக்கடவு அவிநாசி திட்டம், சென்னை மெட்ரோ, இப்படி பல்வேறு திட்டங்கள். தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த கட்டமைப்பு எவ்வளவு? கடனே மொத்தமே 4.5 லட்சம். தமிழ்நாட்டுல இதனுடைய இதுவரைக்கும் வளர்ச்சி எவ்வளவு பெரிய வளர்ச்சினா, ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு 4.5 லட்சம் தான் கோடி கடன். இந்த 4 வருஷத்துல என்ன வளர்ச்சியை கொண்டு வந்துட்டு எதுக்காக 4.5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லுங்க. ரெண்டாவது அவர் சொன்ன 1000 ரூபாய் சொன்னார். இந்த 1000 ரூபாயில 7000 கோடி ரூபாயை எஸ்சி எஸ்டி ஃபண்ட்ல இருந்து எடுக்கிறாங்க. இதுவரைக்கும் காலகாலமாக அவர்களுக்காக, அந்த மக்களுக்காக ஒதுக்கப்பட்டிருந்த தொகையிலிருந்து தான் எடுக்கிறாங்க. அப்போ இவர்கள் என்னத்த கடன் வாங்கி என்ன கட்டமைப்பை உருவாக்கி என்ன பண்ணிருக்காங்க? நீங்க நல்லாவே கேட்டீங்க. ஒரு வாக்குறுதி கொடுத்தனா அந்த வாக்குறுதி சாத்தியமா, சாத்தியம் இல்லையா, செய்யலாமா, முடியுமா? இந்த புதிய ஓய்வு திட்டம் எப்போ வந்து தெரியுமா சார்? ரொம்ப முக்கியம். கடந்த காலத்துல காங்கிரசும் திமுகவும் ஆட்சியில் இருந்த போது அவர்கள் கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் புதிய ஓய்வூதிய திட்டம். நாசமா போற எல்லா திட்டங்களும் கொண்டு வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டை நாசமாக்கிட்டு நிறைய கதைகளை சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லட்டும், மக்கள் கேட்பாங்க. கடைசியில் 2026 எப்படி அதை திருப்பி அடிக்கணுமோ அடிப்பாங்க. அதாவது அவர் சொன்ன கருத்து 11 மருத்துவமனை இது கொண்டு வந்தாங்க, இல்லைன்னு சொல்லல. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் யார் பண்ணுவா? அப்போ பணம் தேவையில்லை, அதெல்லாம் பணம் தான். இது நீங்க புரிஞ்சுக்காம பேசக்கூடாது. யார் கொண்டு வந்தாலும் வரவேற்கத்தக்கதுதான். அப்ப கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றதுக்கு பணம் வேணாமா? அது இந்த பணத்துல இருந்தா பண்ண முடியும். அது கடனுடைய வாங்கியிருக்க. அதுக்கு மேலும் பல திட்டங்கள் நீங்க நிறைவேற்ற முடியாத திட்டங்களை அப்ரோச் பண்றாங்க. எங்களுக்கு ஃபர்தரா எங்களுக்கு 2 crores வேணும், lakhs crores வேணும்னு. இனி பணம் கடன்லாம் கிடையாது, இன்ட்ரெஸ்ட் அலோன் 28,000 போயிடுச்சு, அதனால கிடையாதுன்னு மூடிட்டாங்க ரிசர்வ் பேங்க். அந்த அடிப்படையில் தான் சில டெவலப்மெண்ட் ஸ்டாப்ல இருக்கு, நிலுவையில் இருக்கு. புரியுதுங்களா? கடன் இப்போ நீங்க ஒரு ப்ராஜெக்ட் பணம் இல்லாம எப்படி டெவலப் பண்ணுவீங்க சொல்லுங்க? தேவைப்படுதா இல்லையா சார்? நீங்க திருப்பி அடிப்படை சார், நீங்க ஏன் இதெல்லாம் சிந்திக்காம வாக்குறுதி கொடுக்குறீங்க? சிந்திக்காமலாம் இல்ல சார். இன்னும் ஃபர்தரா 3 crores lakhs crores கொடுப்பாங்கன்ற அடிப்படையில் தான் ரிசர்வ் பேங்க். ஏன்னா எங்களுக்கு 4 கோடி கொடுத்துருக்காங்க. மாணவர்களுக்கு கல்வி கடன் தள்ளுபடி பண்றேன்னு சொன்னீங்களா, பண்ணீங்களா? எங்க பன்ஸ் இல்ல. அடிப்படை இல்ல சார், நீங்க நல்லா யோசிங்க. அதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் 2 மாடி கட்டிட்டாங்க, 3வது மாடிக்கு அப்ளை பண்றாங்க. எதுக்கு? லோனுக்கு. அவன் பேங்க்காரன் கிடையாது, நீங்க பழைய இன்ட்ரெஸ்ட்லாம் கட்டாம இருக்கீங்க, அது கட்டுங்க தான் கட்ட முடியும்ன்றான். அதே தான் இங்க சில கட்டாத முடியாத இன்ட்ரெஸ்ட் பத்தாத குறையில அவங்க திருப்பி கொடுக்க முடியாத சூழ்நிலை எப்படி டெவலப் பண்ணுவீங்க? அதே 2 மாடி கட்டிடத்துக்கு நான் ஏன் லிஃப்ட் வச்சு தரேன், நீங்க ஏன் வாக்குறுதி கொடுக்குறீங்கன்னு நான் கேக்குறேன். 3வது மாடி கட்டறதுக்கு தான். அதுதான் சார், 3வது மாடி கட்டறதுக்கே ஒரு பணம் இல்லாம லிஃப்ட் வச்சு தரேன், ஏன் மக்களை ஏமாத்துறீங்க? 3வது மாடி 4வது மாடி கட்டினா லிஃப்ட் தேவையில்லை, அதுக்காக சொன்னோம். அதுதான் சார், இதுக்கே நிதி இல்லை, இதே முடிக்க முடியாத சூழல் இருக்கும்போது நீங்க ஏன் அந்த மாதிரி பொய் வாக்குறுதி? அதாவது மக்களுடைய டெவலப்மெண்ட் ஸ்கீம்ல அடிப்படையில் அவங்க கடன் கேட்டாங்க, அது அக்செப்ட் பண்ணல. நீங்க எந்த திமுக அரசு எந்த துறையை தான் சரியா நிர்வகிச்சிருக்கு, சரியான கொடுத்த வாக்குறுதி எந்த துறை? ஒரு துறையை சொல்லுங்க பாப்போம். எந்த துறை? விவசாயிக்கு குண்டாலுக்கு 4000 ரூபாய் தரேன், நீங்க அது தந்தீங்களா? இல்ல பள்ளி கல்வி மாணவர்களுக்கு கடன் ரத்துன்னு சொன்னீங்க, அதை செஞ்சீங்களா? அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வரும் சொல்லி அதை செஞ்சீங்களா? யாருக்குதான் ஒரு வாக்குறுதி இது நாங்க நிறைவேற்றிட்டோம், அரசு ஒரு செக்டார் ஹாப்பியா இருக்காங்க சொல்லுங்க பாப்போம். நீங்க எதெல்லாம் பைனான்சியல் அடிப்படையா இருக்கோ எல்லாத்துக்குமே போலி வாக்குறுதியை கொடுத்து மக்கள் ஏமாற்றி இன்னைக்கு போராட்டங்கள் செய்யறாங்கன்னா நீங்க தூண்டதுதான். அது நீங்க கொடுத்த வாக்குறுதிக்கு தான் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அடிப்படையில பைனான்ஸ் இல்ல, பைனான்சியல் கிரைசிஸா இருக்கு. இது சொல்லியும் உங்களுக்கு புரியலன்னு நான் என்ன பண்ண முடியும்? That will be expected ஷார்ட்லி. அதுவும் பண்ணதுக்கு வாய்ப்பு. அதாவது பினான்ஸுக்குனே ஒரு ஆய்வு குழு போட்டீங்க, ஞாபகம் இருக்கா? இல்ல, அவங்க கொடுத்த அறிக்கை தான் அது. அதான் அறிக்கை. அப்ப அந்த அறிக்கையை சரியா செயல்படுத்தல. இல்ல செயல்படுத்தல, இல்ல பேசிக் என்ன ஃபைனான்ஸ் அது இல்ல. ஃபைனான்சியல் கிரைசிஸா இருக்கு, கடன் கொடுக்க முடியாத சூழ்நிலை தள்ளப்பட்டு. நீங்க என்னனாலும் போய் சொல்லுவீங்க, கடைசியில டெவலப் பண்ண இல்லன்னு சொல்லுவீங்க.
அதை சொல்றது கூட ஒரு நியாயம் வேணும் சார். இல்ல அதாவது ஜவஹர்லால் சார் சொன்ன மாதிரி இது வரைக்கும் ஏடிஎம்கே ஆட்சி இருந்த வரைக்கும் 4 லட்சம் கோடி, நீங்க வந்து இந்த 5 ஆண்டுகள 4 லட்சம் கோடி வாங்கிருக்கீங்களே, என்ன நீங்க அப்ப எந்த துறையை தான் நீங்க சரியா நிர்வகிச்சு அவங்களுக்கான எந்தெந்த துறையில வந்து கொண்டு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து வரப்பட்ட 1000 ரூபாய் சொன்னது கூட ஜவஹர்லால் சார் குறிப்பிட்டாரு, அது எஸ்சி இதுல இருந்து ஃபண்ட்ல இருந்து எடுத்து கொடுக்குறாங்கன்னு சொல்லி. அப்போ நீங்க வந்து எந்த துறையை தான் சரியா நிர்வகிச்சு அதை பூர்த்தி செஞ்சிருக்கீங்கன்னு நான் கேட்கிறேன். சரி, எல்லா துறையிலும் நம்மளால எதை கேட்டாலும் எல்லாத்துக்கும் ஒரே நிறைவேற்ற முடியாத சூழல், நிறைவேற்ற முடியாத திட்டங்களை மக்களை அவர்கள் ஏமாற்றி வாக்கு பெற்று திமுக அரசு திட்டங்கள் தீட்டப்பட்டது. புரியுதுங்களா? திட்டங்கள் வந்து நிலுவையில் இருக்கு, அவ்வளவுதான். அறிஞர் சார், இப்போ திமுக இந்த தொடர்ச்சியான இந்த ஏமாற்று வாக்குறுதிகளை மக்கள் இப்ப எப்படி அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி திருப்பி தரத்துக்கு தயாரா இருக்காங்க? முதல்ல அப்பா ஆட்சி தமிழ்நாட்டில் தப்பா போச்சு. அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு தேர்தல் நெருங்குகிற நேரத்தில் இந்த கயவர்கள் எல்லா துறையில் உள்ள ஆட்களிடையே சிக்கி கொண்டு தவிக்கிறாங்க. குறிப்பாக இந்த 3 போராட்டங்கள் இன்னைக்கு பெரிய அளவில் வலுப்பெற்றிருக்கு. ஒன்று ஆசிரியர் போராட்டம், இன்னொன்று தூய்மை பணியாளர்கள் போராட்டம், இன்னொன்று செவிலியர்கள் போராட்டம். நம்ம ஒரு விஷயத்தை பார்ப்போம், கிரைசிஸ், ஃபைனான்ஸ் இல்லை, ஃபைனான்ஸ் ஃபண்ட் பண்ணிட்டு இருக்காரு. நிதி குடும்பமா நிதி இல்லைன்னு எழுதிட்டு இருக்கு. இந்த நிதியெல்லாம் சுரண்டியது யார், திருடியது யார் அப்படின்ற கேள்விக்கு திமுக காரங்களால் பதில் சொல்ல முடியுமா? இன்னைக்கு ஊழல் பட்டியலில் அமைச்சர்களுடைய பேரெல்லாம் வருது. ஒவ்வொரு துறை எடுத்தால் ஒவ்வொரு இடத்துல அவ்வளவு ஊழல் செய்திருக்கிறாங்க. இங்க வந்து காசு இல்லைன்னு ஒரு அழுகுறலை மக்களிடையே ஏமாற்றுகிற வேலையை திமுக செய்யுது. முதல்ல வாக்குறுதியை பத்தி பார்ப்போம். வாக்குறுதி என்று கொடுப்பது எதனால்? அதை பார்த்து மக்கள் வாக்களிக்கணும், அதை நம்ம செய்து கொடுக்கணும்ன்றது அதோட ஸ்ட்ரக்சர். செவிலியர்களுக்கான வாக்குறுதி என்ன? வாக்குறுதி 356, நான் உங்கள் பணியை நிரந்தரம் செய்து தருவேன். அதை நம்பி எத்தனை செவிலியர் தாய்மார்கள் ஓட்டு போட்டிருப்பாங்க? அதே மாதிரி ஆசிரியர்களுக்கு ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் அப்படின்னு சொல்லி தான் ஓட்டு வாங்குறீங்க. அப்போ அது கிடைக்காதவர்கள் இந்த ஆட்சி வந்தா கிடைக்கும் அப்படின்னு வாக்களிக்கிறாங்க. அடுத்து தூய்மை பணியாளர்கள், எத்தனை கோடி சம்பளம் தெரியுங்க நீங்க? அவர்கள் பணியை நிரந்தரம் செய்ய கேட்கிறாங்க, சம்பளத்தை உயர்த்தி கேட்கிறாங்க. ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத துக்கடா நீங்கள் இத்தனை லட்சம் கோடியை கொள்ளடிக்கும் போது உழைக்கும் வர்க்கத்தினருக்கு சம்பளத்தை கொடுப்பதற்கும் வேலையை நிரந்தரம் செய்வதற்கும் என்ன கேடு அப்படின்ற கேள்வியை நாங்கள் நேரத்தில் கேட்கிறோம். இன்னொன்று, அண்ணன் வந்து எல்லாமே இப்போ அக்செப்டன்ஸ்க்கு வராங்க. திமுக பொறுத்தவரையிலும் 10ஓட 11 அத்தோட இது ஒன்று அப்படின்ற கான்செப்ட்லேயே கடந்த 4.5 ஆண்டு காலமாக தள்ளி கொண்டு போயிட்டாங்க. இன்னைக்கு சினிமா நடிகர்கள்லாம் வச்சு அங்கங்கே மீட்டிங் போட்டு சாப விட தொடங்கிட்டாங்க. ஐயா கருணாஸ் சாப விடுறாரு, சரத்குமார் அவங்க பேர் என்ன, சத்யராஜ் அவங்க மகள் சாப விடுறாங்க, திவ்யா. அவங்க சாபம் விடுவது நாட்டில் உள்ள மக்கள் எல்லாம் சேர்ந்து திமுக சாப விடுறாங்க. இந்த சாபத்தை கொண்டு போய் எங்க கழிக்க போறாங்க அவங்க? இன்னொன்று, வாக்குறுதி என்று ஒன்று கொடுத்தால் அதை நிறைவேற்ற துப்பு இருக்கணும், திராணி இருக்கணும், தெம்பு இருக்கணும். நான் பேசுறது நல்ல வார்த்தை தான். காரணம், திமுக ஒவ்வொரு மீட்டிங் போட்டு எதிர்கட்சிகளையும் இவர்களை கேள்வி கேட்பவர்களையும் நடத்தக்கூடிய விதத்தை பாருங்க. சரிங்க, நான் இன்னொரு கிளாரிட்டிக்கு வரேன். போராட்டங்கள் எல்லாம் ஆட்சியில் நடக்கிறது, திமுக அதையே சொல்வாங்க, நான் ஒப்புக்கொள்கிறேன். அந்த போராட்டக்காரர்களை நடத்தக்கூடிய விதம் என்னங்க இது? எங்கேயாவது ஒரு மாநிலத்தில் போராடக்கூடிய இடத்துல இது போன்ற ஒரு அட்டூழியங்கள் நடந்து பார்த்துருக்கீங்களா? இன்னைக்கு தூய்மை பணியாளர்கள் தண்டவாளத்தை தலையை வச்சு நம்ம கருணாநிதி சொல்லிதான் ஆட்சி அமைச்சாரு, அதை வச்சுதான் பெரிய தமிழுக்காக தியாகம் பண்ணது போல பேசுறாங்க. இன்னைக்கு அதே தூய்மை பணியாளர்கள் காவல்துறை வாகனத்தின் நடுவே தலையை வைக்கிறாங்க. யார் பதில் சொல்றது? இன்னொன்று வருவோம், பெண்கள் பாதுகாப்பு, பெண்கள் உங்கள் பாதுகாப்பை பற்றி திமுக பேசுது. இந்த போராட்டத்தில் பெரும்பான்மை இருக்கக்கூடிய ஆட்கள் யார்? பெண்கள். நீ இந்த பெண்களை நடத்தக்கூடிய விதம் என்ன? புடிச்சு தள்ளுற, தரத்தர புடிச்சு இழுத்துற, அந்த இட் இஸ் ஹராஸ்மெண்ட். பஸ்ல போட்டு தள்ளுறீங்க. ஒரு ஆசிரியருடைய மண்டை அந்த பஸ்ல ஏறும்போது இடிக்குதுங்க. அவருக்கு மண்டையில் என்ன பிரச்சனை? இந்த மண்டை இல்லாத மூளை இல்லாதவர்கள் என்ன செய்வாங்க? இன்னொன்று, பெண்களை எல்லாம் ஏற்றுறாங்க, அரெஸ்ட் பண்ணி ஏற்றுறாங்க, கொண்டு போய் ஒரு மண்டபத்தில் அடைக்கிறாங்க. 12 மணிக்கு மேல வரலாம் உட்காந்து அடைக்க வைக்கிறாங்க. பெண்களுக்கு அவங்களுடைய தனிப்பட்ட அந்த ஒரு மாதவிடாய் காலங்கள்லாம் இல்லையா? அவங்களுக்கான கிரைசிஸ் இல்லையா? இப்படியா போட்டு அடைச்சு அவங்கள ஒரு துன்புறுத்துறது. அதே செவிலியர்கள் கொரோனா நேரத்தில் உன்னை காத்தவர்கள், யாரெல்லாம் பிரச்சனை பண்றீங்களோ, யாரெல்லாம் கைப்பிடிச்சு இழுத்து உள்ள தள்ளுறீங்களோ அவர்கள் குடும்பத்திற்கும் சேர்த்து உழைத்தவர்கள். அதே மாதிரி தூய்மை பணியாளர்கள், அந்த ரோடெல்லாம் பெருக்கி வைக்கல, நீ எல்லாம் வீட்டுக்குள்ள பத்திரமா இருந்த. ஐயா எடப்பாடி காலத்துல சம்பளத்தை முழுமையாக கொடுத்து உனக்கு எல்லா விதமான ஃபெசிலிட்டியும் பண்ணி கொடுத்து வீட்டில் பத்திரமாக வைத்து உன் உயிரை காத்தவர்கள் நாங்களாம். இன்னைக்கு மாண்புமிகு பாரத பிரதமர் பெரிய அளவு தமிழ்நாட்டுக்கு உதவி செய்து, இந்தியாவோட உதவி செய்து இந்த நாட்டு மக்களை காத்தோம்.
உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்போது தான் உங்களுடைய ஹெல்ப் தேவைப்படுது. இதே தூய்மை பணியோட ஹெல்ப் தேவைப்படுது, செவிலியரோட ஹெல்ப் தேவைப்படுது. ஆசிரியர்கள் என்ன கேட்கிறாங்க? நீங்க பிரதர் நீங்களே சொன்னது போல புதுசா நான் ஒண்ணு எழுதிட்டு இன்னைக்கு வந்து நீங்க இதையே செய்யல அதையே செய்யலன்னு சட்டையை பிடிக்கல. அடிப்படை சொன்னதை கூட செய்யாத திமுக ஆட்சி எதற்காக இருக்கணுங்க அப்படின்ற கேள்வி வருமா? இந்த விடியல் ஆட்சி 2026 விடிந்தால் முடிஞ்சு போகுது அப்படின்ற சூழ்நிலை தமிழ்நாட்டில் நீங்க நிலவி கொண்டிருக்கிறது. இன்னொன்னுங்க, ஒரு பார்ட்டி எலெக்ஷனை நோக்கி மட்டுமே செயல்பட்டால், எலெக்ஷன் 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 அதை மட்டுமே போக்கஸ் பண்ணா இது போன்ற அழிவு தான் வரும். இல்ல அதாவது வந்து ஏன் கேளுங்க, இல்ல திமுக அரசு மட்டும் அது மாதிரி செயல்பட்ட கூட்டணி கட்சிகளும் அதே மாதிரி தானே செயல்படும். எலெக்ஷனை நோக்கி அதாவது 4 ஆண்டு எங்கேயா இருந்தேன்னு கேட்டா அதற்கு பதிலே வராது. ஆனால் இப்ப இந்த 6 மாத காலம் தேர்தல் வருகிறது, ஏதாவது ஒரு குரலை வித்தையை காமித்தால் தான் மக்களை போய் பார்க்க முடியும். மக்கள் இன்னைக்கு ரொம்ப ஒரு வெகுண்டு கோபத்தில் இருக்காங்க. ஏதாவது ஒரு துறையில நாம இந்த துறை சார்ந்த மக்களுக்கு செய்து கொடுத்துருக்கோம்ப்பா, சந்தோஷம். அந்த 1000 ரூபான்றது மட்டுமே அண்ணனும் சரி வரக்கூடிய எல்லாரும் சரி அதையே சொல்றாங்க. இன்னொன்று, உதயநிதி ரொம்ப ஸ்பீடா இருக்காருன்னு ஐயா முதலமைச்சர் அவர் பெருமை பேசுறாங்க. அதாவது உருட்டுக்கு அண்ணன் உதயநிதி தேவை, திருட்டுக்கு ஐயா கருணாநிதி தேவை, இதெல்லாம் தாண்டி ஸ்டண்ட் அடிப்பதற்கு ஐயா ஸ்டாலின் தேவை. புது ஸ்டண்ட் அடிக்கிறாங்க. இந்த 4 ஆண்டு ஸ்டண்ட்டுக்காக ஆட்சி கொடுத்தோமா? நம்ம எல்லாத்தையும் பேசி திசை திருப்ப வேணாம், மக்களுக்கு ரொம்ப தெளிவா சொல்லுவோம். இந்த 3 நபர்கள் போராடுவது நியாயமா நியாயம் இல்லையா? அவர்கள் நடத்தக்கூடிய விதம் சரியா சரியில்லையா? பெண்களை பிடித்து இழுத்து தள்ளுறது உங்க வேலையாங்க? சட்ட ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய காவல்துறையினர் வாட்ச்மேன் வேலை பாக்குறீங்க, இது உங்க வேலையா? அவங்க கையை பிடிச்சி இருக்கிறீங்க, ஒருமையில பேசுறீங்க. நேற்று ஒரு வட்ட செயலாளர் பேசுற வார்த்தையை பாத்தீங்களா? இப்படியா பேசுறது? ஆளுங்கட்சிக்காரனா நீ அவதூறு கலப்புவியா, அசிங்கமா பேசுவியா? எதைத்தான் அட்ஜஸ்ட் பண்ணி போறதுங்க? இன்னொன்னு, எஸ்ஐஆர் கொண்டு வந்தாங்க, எஸ்ஐஆர் கொண்டு வந்து அழுதிட்டு இருக்கீங்களே, அந்த எஸ்ஐஆர்ங்கிற வார்த்தை சார் யார் அந்த சார்னு சொல்லி ஐயா எடப்பாடி பழனிசாமி இன்னையோட ஓராண்டாவது அந்த கேள்வியை கேட்டு பதில் இருக்கிறதா அந்த திமுக கிட்ட? சரி, எதனையுமே ஒரு கிளாரிட்டி இல்லாம ஒரு ஆட்சியை நடத்திக்கிட்டு நான் செய்வது சரி என்று போகக்கூடிய போக்கு சரியா? இதை கேள்வி கேட்டால் தர்க்கம் பண்ணணும். ஒரு செவிலியர்கள் போராடுறாங்க, அந்த துறையினுடைய அமைச்சர் என்ன செய்யணும்? ஒரு விளக்கம் தரலாம், அவங்களை கூப்பிட்டு பேசலாம், இது ஒரு நடைமுறை. மலபார் கோல்டன் டைமண்ட்ல போய் கடை ஓபன் பண்ணிட்டு இருக்காருங்க அவரு. மக்களை பற்றியான சிந்தனை, செவிலியர்களுக்கான சிந்தனையே இல்லைங்க. ஏன் ஒரு வேலையை நிரந்தரம் செய்து தருவதை தாண்டி நீங்கள் என்ன செய்றீங்க சொல்லுங்க? எல்லாருக்கும் வேலை நான் நிரந்தரம் பண்ணி தரேன்னா தேர்தலில் வாக்குறுதி கொடுத்து வரீங்க. அரசு ஊழியர்களோட அந்த நம்பிக்கையை இந்த திமுக அரசு இல்லைங்க, மக்களை நம்பிக்கை துரோகத்திற்கு உள்ளாக்குது இந்த திமுக. ஏன் செய்றீங்க நம்பிக்கை துரோகம்? கொள்ளையடிப்பதை மட்டுமே கொள்கையை வச்சு ஒருத்தர் கட்சி நடத்தினா எப்படிங்க இது பண்ண முடியும்? திமுக என்கிற கட்சி இன்னைக்கு வினோதத்தின் அடிப்படையில் நீ கட்சி நடத்தி கொண்டிருக்கு. கேன்ல கள்ளசாராயம் காசுறான். இப்பதான் 10 லட்சம் கள்ளசாரத்துக்கு ஏயா கொடுத்தேன்னு சொல்லி இப்பதான் அந்த மேட்டர் நடந்திருக்கு. ஒரு 1.5 ஆண்டு இருக்கும். இன்னைக்கு கேன்குள்ள வச்சு கள்ளசாராயத்தை காட்சி விற்கிறாங்க. அது திமுக நிர்வாகியே விற்கிறார் கட்டாயமா. அதற்கு இவங்க அக்மார் கொடுக்கறது இவங்க தான், ஃபுட் சேஃப்டி லைசன்ஸ் கொடுக்கறது திமுக தான். இப்படி ஒரு அழுசாட்டியத்தை செய்து கொண்டு, இப்படி ஒரு அக்கிரமத்தை செய்து கொண்டு நாசக்கார இடத்திற்கு கொண்டு செல்வது திமுக. ஆனால் நம்ம எல்லாம் மோசம் போயிடுவோம் சொல்லி எல்லாருடைய கரங்களை பிடித்து ஏமாத்துகிற வேலையை ஏன் செய்றீங்க? சரி, துறை சார்ந்த விஷயங்களுக்கு வாங்க. ஒவ்வொரு மந்திரி செய்த வேலைகளை சொல்லுங்க. அவங்க துறை எங்களுக்கு தேவையில்லை. மாசு என்ன துறையில இருக்காரு, ஐயா துரைமுருகன் என்ன துறையில இருக்காரு, அந்த கர்மமே எங்களுக்கு தேவையில்லை. துறை சார்ந்த நடவடிக்கை என்ன எடுத்து கிழிச்சிருக்கீங்க? விளையாட்டிலே என் மகன் விளையாட்டாக அவ்வளவு சாதனை பண்ணியிருக்காரு. எப்பேற்பட்ட சாதனை தெரியுமா? முதலமைச்சர் வீரவசனம் பேசிட்டு இருக்கிறார். இப்படி ஒரு அநாகரிக அரசியலை, இப்படி ஒரு எதிர்க்கட்சிகளை அவதூறு கலப்பக்கூடிய ஒரு அரசியலை செய்வது சரியா? தான் என்ன செய்தோம் அப்படின்றத ஒரு ஆளுங்கட்சி பிரகடனப்படுத்தணும். அதை விட்டுட்டு ஐயோ ஏடிஎம்கே அதை செய்யல, ஐயோ பிஜேபி இதை செய்யல, நானும் எதுவுமே செய்யல, அதை பத்தியான உன் கேள்விக்கு உன் பதில் என்ன? நன்றி நன்றி நன்றி. நம்ம விளம்பர இடைவேளைக்கு பிறகு பேசுவோம். நீங்க திமுக மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. நம்ம விளம்பர இடைவேளைக்கு பிறகு உரிமை குரல் தொடரும்.